தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் முடிவுகள் எல்லாம் வெளியான பிறகு காங்கிரஸ் கட்சி தாம் போட்டியிட்ட 28 இடங்களிலே 5 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. மற்ற இடங்களில் தோல்வியுற்றது. எதற்காக இத்தகைய ஒரு தோல்வியை நாம் தழுவினோம் என்பது குறித்து ஒரு ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுடைய ஆணையின்படி தமிழகத்திற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் தலைவராக நானும் அந்த குழுவினுடைய இணைப்பாளராக நம்முடைய SM இதயதுல்லா அவர்களும் சொர்ணா சேத்துராமன் அவர்களும் CD மெய்யப்பன் அவர்களும் காமலிகா காமராஜர் அவர்களும் உறுப்பினராக அறிவிக்கப்பட்டார்கள். நாங்கள் எங்களுடைய வேலையை 27ஆம் தேதி துவங்கினோம். மே மாதம் அறிவிப்பு 23 மேவில் ஏற்பட்டது. 23 நாட்களுக்குள்ளாக எங்களுடைய வேலைகளை துவங்கினோம். அப்படி துவங்கி இந்த 28 தொகுதிகளிலும் இருக்கின்ற முக்கியஸ்தர்களையும் மாவட்ட தலைவர்களையும் வேட்பாளர்களையும் சத்தியமூர்த்தி பவனுக்கு அழைத்து அவர்களிடத்தில் அந்த தொகுதியில் ஏன் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டது என்பதற்கான விவரங்களை கேட்டறிந்தோம். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலே பல குழப்பங்கள் ஏற்பட்டிருந்த காரணத்தினால் அவர்கள் இங்கு சந்தித்தது மட்டும் போதாது என்று நாமும் கள ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக கோயம்புத்தூர் சென்று அங்கே நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த நண்பர்களையும் வரவழைத்து அங்கே அவர்களிடத்தில் விசாரணை நடத்தினோம். அந்த விசாரணையின் அடிப்படையில் வெவ்வேறு விதமான காரணங்கள் அமைந்திருந்தன. எல்லாவற்றுக்கும் ஒரு பொதுவான காரணம், திராவிட முன்னேற்றக் கழகம் முழு முனைப்போடு இந்த முறை செயல்படவில்லை. அதற்கு ஏன் காரணம் என்று கேட்டால், கூட்டணி ஒப்பந்தமானது சரியாக நடக்கவில்லை. அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாக இந்த 2 அணிகளும் 2 பக்கத்தை சார்ந்தவர்களும் முன்பெல்லாம் பணிகளில் ஈடுபட்டதை போன்று தொடர்ந்து இணைந்து செயல் முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இதற்கான காரணம் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கூட சிலர் இந்த கூட்டணி இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா என்பதை பற்றி மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்தார்கள். இது ஒரு அடிப்படை காரணமாக அமைந்தது. இந்த தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாமல் இருந்ததற்கு காங்கிரஸ் கட்சிக்கு இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சரியாக வேலை செய்யாத காரணத்தினால் அந்த பாதிப்பு அவர்களுக்கும் ஏற்பட்டது. காங்கிரஸ்காரர்கள் அவர்கள் தொகுதியிலே சரியாக வேலை செய்ய முடியாத காரணம் ஏற்பட்டது. மற்றும் வேட்பாளர்களை தேர்வு செய்து நியமிப்பதிலே ஒரு சில இடர்பாடுகள், சரியான அணுகுமுறை இல்லாததால் இன்னும் நல்ல வேட்பாளர்களை அமைத்திருக்கலாம் என்ற ஒரு நிலையும் இருந்தது. இதுபோன்று பல காரணங்கள் ஒரு தொகுதிக்கு ஏற்பட்ட காரணம்தான் மற்ற தொகுதிகளுக்கு என்று இல்லை. ஒவ்வொரு 28 தொகுதிக்குமே 28 விதமான காரணங்கள் அமைந்தன. செயல்படுத்த வேண்டியது அகில இந்திய காங்கிரசினுடைய தலைமை. அதை அவர்கள் உரிய நேரத்திலே செயல்படுத்துவார்கள் என்று நாங்கள் கருதுகின்றோம். நன்றி.